சுதந்திரத்துல இருந்து வர அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜமேரன் இவங்க எல்லாரும் பற்றி பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ், நம்ம தலையில போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளி என்ற ப்ராடக்ட் கொடுத்துட்டு எந்த வித புண்ணாக்கு சர்டிபிகேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விற்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்ல. நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்தது நான் பேசுகிறேன். பொங்கலுக்குள்ள தானே நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கோங்க. வீடியோ நான் எடுப்பேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம். வேற ஒண்ணு செய்யல. வீடியோ எடுக்கிறது போத் ஆஃப் த சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நான் பேசுகிறேன், என்ன பேச விடுங்க. அப்படியா? அப்ப நான் தான் அதோட ஓனர். என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. ஏன்னா யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். இல்ல, நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா, நீங்க அவங்க அப்பா இல்லையா, உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இங்க பாருங்க உங்க பிள்ளை இப்படி செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க. இப்ப உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்க பையனை வந்து நான் கேள்வி கேட்க வந்தேன். அவங்க இல்லாத சைடுல உங்க பிள்ளைக்கு இதுதான் பண்றாங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இடையூறா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்கள பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இல்ல அமைதியா பேச முடியாது. சாரி மன்னிச்சிருங்க. அதாவது வந்து அமைதியா பேச முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் சரி, இப்பவும் சரி, வருஷம் கரெக்டா ஐடிஆர் ஃபைல் பண்ணி நான் அரசாங்கத்தை ஒரு காலத்துல ஏமாத்த கிடையாது. என் பொருளுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்பி ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி, அப்ப நான் அரசாங்கத்தை ஏமாத்தல, மக்களையும் ஏமாத்தல. அப்போ நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. இப்போ நாங்க வந்து பயப்படாதீங்க. இது பயம் இருக்கு. வெளியே போயிருக்காங்க. என்னன்னா ஒரு உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறது பேசணும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கறாரு. கண்டிப்பா அவர் கேட்கறாரு. ஆக்சுவலா உங்களுக்கு நன்றி பேசி ரவி இருக்காருல்ல நம்ம சர்ச் சார் உட்காருங்க. ஆமா, ரவியோட ரவி கல்யாணம் பண்ணி என்னோட இங்க நம்ம கல்லுக்கூட்டம் பக்கத்து இருக்கு. அவங்க நேர இடத்துல இருக்காங்க. நான் இப்ப கவுன்சிலரா இருக்கேன் அந்த வார்டு. இங்க கல்லுக்கூட்டம் அவர் இவர் தானே நம்ம கல்லுக்கூட்டம் பிரசிடன்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே, அவரு மனோகர் சிங் தானே. விஷயம்னா கட்சி விஷயங்கள் யாரு வேணாலும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே, உங்க பையன் உங்களே தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது இருக்காரு. அவர் திமுக வந்து பல வருஷம் ஆக்சுவலா வந்து நீங்க பிசினஸ்ல என்ன கை வைக்க ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் உங்களதான் பார்த்து நான் தான் பேசுறோம். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சாயந்தரம் தான் வருவார்கள். அதிசயம் நடக்கல. 2 பேரும் தூரம் போறாங்க. புரியுதா? கோயில் வந்து சர்ச்சையும் போயிருக்கு. அது முன்னோட வந்துருக்கு. புரியுதா? நீங்க உட்காரு. எங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன பேசணும்? அப்போ பேசதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க பேசிக்கிறோம். இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. நான் பேசதான் வந்திருக்கேன். புரியுதா? ஒரு டென்ஷன் இல்ல. நீங்க டென்ஷன்
இவங்களெல்லாம் தெரியாது. என்ன யாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஓகே, நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க, அதுல மற்ற வேற விஷயம் என்ன பேசுறீங்க, அதை அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் பீமவாலி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க, ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்க சில்லறதனமா வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு லாயர், அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு, அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க, நான் தான் பேசுவேன். எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது, நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டிங்கோட ஓனர். இவரு எங்கேயாவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு? சொல்லுங்க, சொல்லுங்க. நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி பேச? நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஓகே, ஆரம்பத்துல எஃப்எஸ்எஸ்சி சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இதை நான் எஃப்எஸ்எஸ்சி இல்லாம வித்தேன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு, அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க எஃப்எஸ்எஸ்சி வச்சிருக்கீங்க, நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் பிசினஸ் கை வச்சிருக்கீங்க? நான் நீங்க சொன்னா உங்க நேர்ல கேக்குறது வந்தாச்சு. நீ நேர்ல சொல்லுங்க, நீ நேர்ல பதில் சொல்லுங்க. பாருங்க என்ன அவர்ட்ட நாங்க பேசிட்டே இருக்கோம். அமைதியா இருங்க. சொல்லு. கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட். சரி, நீங்க அவங்களுக்கு வித்தீங்க. சரி, லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன்? நான் அவனுக்கு வித்தல கேட்டியா? அவன் தான் என்ன சொல்றான்? சரி, ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தான பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டு நான் இப்ப ஃபோன் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்லட்டா? நான் உங்களுக்கு சொல்லட்டா? என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப ஃபோன் பண்றேன். நான் சொல்லட்டா? இப்ப ஃபோன் பண்றேன். ஒண்ணு நான் சொல்லட்டா? கேட்டது பதில். இப்ப ஆதாரம் இல்லாம பேச முடியாது. கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் இல்ல நான் சொல்றேன். தம்பி ஏற்கனவே அக்கா இங்க தம்பி பாருங்க, கஸ்டமர் ஜிஎஸ்டி இல்லன்னு சொன்ன இருக்கு. அது நான் சொல்லல. நீ சொன்ன நேத்து வீடியோல நீ சொன்ன நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒரு புண்ணாக்கும் கிடையாது, நீங்க தான் பேசுனீங்க. நான் வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டேன். இந்த பாருங்க, நான் மாசம் இருக்கு, டிஎஸ்என் எம்எஸ்என் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நீ வீடியோல சொல்லணும், இங்க எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும். கஸ்டமருக்கு கால் பண்ணவா? நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு, உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க, நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாரு? கார்த்திக் குமார் டிவிக்கு ஒண்ணு நல்லா பேசிக்கிறீங்க. நீ டிவிக்கே வச்சிருக்க, அதிமுக அதிமுக கூட நல்ல கை பிடிச்சிருக்க. ஆனா டிவி கேக்குது பண்ற. நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு நீ கேஸுக்கு போ, அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி வைக்கணும். இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன? சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர் ரிவ்யூல எது எடுக்கணும்? இப்ப நீ என்ன சொல்ற? நீங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் கேட்க இப்ப கூடாது. நீ நேத்து ரெடி பண்ணுமா? நான் ஆரம்பத்துல நான் கேக்குறது. ஒரு வருஷம் என்னைக்கு வாங்குறது பாருங்க. சர்டிபிகேட் பாருப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன். தம்பி இதெல்லாம் தம்பி அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன நீ பண்ணுங்க? கஸ்டமர் ரிவ்யூ பேசல. நீ என்ன சொன்ன? சர்டிபிகேட் இல்லன்னு சொன்ன. அப்ப சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லு. மன்னிப்பு கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்க அமைதியா இருங்க. கேட்கறத என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? இங்க பாருங்க, கஸ்டமர் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ எஃப்எஸ்எஸ்சி அதிகாரிகிட்ட போய் நீங்க கேளுங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க, நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் இருக்கிற கஸ்டமர் நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரி, கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுங்க? யாருக்கு விக்கிறீங்க? மக்களுக்கு தானே விக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நம்ம போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க. சாப்பிட்ட இருங்க பாட்டுங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி நான் அடிக்கிறேன். போடு.
எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இன்னும் ஒண்ணு நான் கேட்கிறேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி சரி, வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன யார் வீட்டுல என்னதான் போறாங்க? என் வீட்டுல இருக்கிற கத்திரி நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. நான் இங்க customer க்கு நான் அடிக்கிறேன். அடி. என்ன பேசுறாங்க? அடி பார்த்துருவோம். உட்காருங்க, ஏய். என்ன பண்றீங்க? இல்ல, நானும் பார்த்துருக்கேன். எவன் போன் பண்ணி சொல்றதுல நான் வைக்க முடியுமா? என்ன தம்பி? வீட்டுல வந்து இல்ல அப்ப நான் சொல்றேன். பேக் கொடு